ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நரைமுடி பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு இருக்குது. முன்னாடியெல்லாம் ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னா நமக்கு நரைமுடி வந்துடும். ஆனால் இப்போது 25-30 வயசுக்குள்ளேயே தலைமுடி ஃபுல்லாகவே நரைச்சி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு மீசை தாடி எல்லாம் கூடவே நரைச்சி போயிடுறதால 25 வயசுலேயே பார்க்குறதுக்கு 50 வயசு மதிக்கத்தக்கிற மாதிரி இருப்பாங்க. இதுக்காக நிறைய பேர் டை கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டை அடிக்கிறதால நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே கருத்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் தலைமுடி உதிர்வு பிரச்சனை, சொட்டை விழுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. டையில் நிறைய கெமிக்கல் கலந்துருக்கிறதால அடிக்கடி டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கு கூட நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டை அப்படிங்கிறது நிரந்தரமான தீர்வு கிடையாது. நாம் இந்த முறையை பின்பற்றினோம் அப்படின்னா நிரந்தரமாகவே நமக்கு தலையில் இருக்கிற வெள்ளை முடிகள் எல்லாமே கருப்பாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு புதுசாக முடிகள் வளர ஆரம்பிக்கும் போது கருப்பாகவே முடிகள் வளர ஆரம்பிக்கும். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கறிவேப்பிலைகள், ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலைகள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கறிவேப்பிலையை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா கறிவேப்பிலைகள் வாடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரசாயனங்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம கறிவேப்பிலைகள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கிறேன். இது நல்லா மைய அரைஞ்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு கிண்ணம் எடுத்துருக்கிறேன். இந்த கிண்ணத்துக்குள்ளே நாம் இதை போட்டு வச்சுக்கலாம். டெய்லி இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் டெய்லி வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம டெய்லி அரைச்சி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 5 நாள் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 5 நாளுக்கு அப்புறமா இது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் யூஸ் பண்ணணும். நான் இப்போ ஒரு கப்பு எடுத்துருக்கிறேன். அந்த கப்பில் ஒரு 4 அல்லது 5 டீஸ்பூனுக்கு தயிர் எடுத்துக்கலாம். வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதில் 1 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம். கறிவேப்பிலையில் பீட்டா கரோட்டின், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், புரோட்டீன் சத்து அதிகமாகவே இருக்குது. இதில் நிறையவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால நமக்கு நரைமுடி வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம டெய்லி குடிக்கிறதுக்கு மட்டும்தாங்க. அதாவது நம்ம வெளிப்புறமாக எவ்வளோ தான் நம்ம தடவினாலும் சரி, உள்ளே நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இதை நாம் தினமுமே காலையில் குடிக்கலாம். கூடவே தயிர் சேர்த்துக்கிறதால நமக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நாம் 5 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், வெளியே வைக்கக்கூடாதுங்க. டெய்லியுமே நாம் இந்த மாதிரி கறிவேப்பிலையை உள்ளே குடிக்கிறதால அதிகமாக மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்முடைய ஹேர் ஃபால்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முடி வளர்ச்சிக்கு உதவும். நரைமுடி வராமல் பாதுகாக்கும். நமக்கு நரைமுடி இருந்தால் கூட நமக்கு புதுசாக வர முடிகள் எல்லாமே கருப்பாக வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கரிசலாங்கண்ணி இலைகள். இந்த கரிசலாங்கண்ணி இலைகள் நிறைய பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிது அப்படின்னா இதையே நாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம நாட்டு மருந்து கடையில் போய் கரிசலாங்கண்ணி பவுடர் கேட்டோம் அப்படின்னா அது கூட கிடைக்கும். அதையுமே நம்ம டைரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம சரியான முறையில் யூஸ் பண்ணும்போது தலையில் சொட்டை விழுறது, தலைமுடி உதிர்வு பிரச்சனை, பொடுகு பிரச்சனை, நரைமுடி பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ரெமெடி கரிசலாங்கண்ணி அப்படின்னே சொல்லலாம். கரிசலாங்கண்ணிலேயே 2 வகை இருக்குது. மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. வெள்ளை கரிசலாங்கண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மஞ்சள் கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது முடி வளர்ச்சிக்கு, நரைமுடி பிரச்சனைக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கரிசலாங்கண்ணி இலைகளை மட்டும் இந்த மாதிரி நல்லா கிள்ளி வச்சுருக்கிறேன். இதில் இருக்கிற பூக்கள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்டு மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போது இலைகளை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த கரிசலாங்கண்ணி இலைகளை இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. கரிசலாங்கண்ணி இல்லாத கூந்தல் தைலமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க. இப்போ நாம் யூஸ் பண்ணுறது நெல்லிக்காய். 3 பெரிய நெல்லிக்காய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த நெல்லிக்காய் இருக்கிற விதைகளை நம்ம தூர போட வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். முழுசாக நம்ம போடும்போது மிக்சியில் அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் அதில் இருக்கிற சதையை மட்டும் தனியாக கட் பண்ணி போட்டுட்டு அதே மாதிரி அதில் இருக்கிற விதைகளையும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 நெல்லிக்காயுமே கட் பண்ணி போட்டுட்டோம். இதை அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும். அல்லது இந்த மாதிரி சோறு வடித்த தண்ணி இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம ஒரு 3 டீஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான். இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா இதை விட்டுக்கலாம். அப்படியே நல்லா அரைச்சிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க.
இப்போது நமக்கு நல்லா மைய அரைஞ்சு வந்துடுச்சு. சப்போஸ் நீங்கள் இந்த இலைகளை பயன்படுத்தாமல் டைரெக்டாக நாட்டு மருந்து கடைகள்லையே போய் கேட்டிங்கன்னா கரிசலாங்கண்ணி பவுடர், நெல்லிக்காய் பவுடர் இதை ரெண்டுமே வாங்கி ரெண்டுத்தையுமே சம அளவில் இந்த மாதிரி கஞ்சி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த பவுடர் வாங்கி வச்சு யூஸ் பண்ணும்போது கூட நமக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். நாம் இதில் நெல்லிக்காய் யூஸ் பண்ணியிருக்கிறதால நமக்கு பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு சப்போஸ் முடி நல்லா கொட்டிருச்சு அப்படின்னா திரும்ப நமக்கு முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காயை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நமக்கு ஹேர் திக்காக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும். இதை நாம் வாரத்தில் 2 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது நமக்கு தலைமுடி உதிர்வு பிரச்சனை, பொடுகு பிரச்சனை இது எல்லாமே போயிடும். முக்கியமாக நரைமுடி பிரச்சனை நமக்கு இருக்கவே இருக்காது. புதுசாக வர அந்த முடிகள் எல்லாமே கருப்பாகவே வளர ஆரம்பிக்கும். கூடவே நான் முதல்ல சொன்ன அந்த ஜூஸையுமே நம்ம டெய்லி குடிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஷாம்பு போட்டோ அல்லது சீகக்காய் போட்டோ கழுவிக்கலாம். இதே மாதிரி 3 மாதம் நம்ம தொடர்ந்து செய்யும்போது நம்மளுடைய தலையில் இருக்கிற நரைமுடிகள் எல்லாமே காணாமலே போயிடும். புதுசாக வர முடிகள் எல்லாமே நல்லா கருன்னு வளர ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.